வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 5950 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 5966 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மூவிங் ஆவரேஜில் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக முடியாமல் கண்டினியூஸாக 5966 கீழேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடம் தான் நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. பையர்ஸ்க்கு செல்லிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. அதனால் அடுத்த டார்கெட் ஜோனான 5920 மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஓரளவு ரிக்கவர் ஆகி 5950 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதுலையும் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5950 40 ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இந்த 5966 மேலே போய் முன்னாடி நாள் மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணுற சமயத்தில் கண்டிப்பாக நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. மறுபடியும் இந்த ஜோனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஓரளவு தற்காலிகமான பையிங் காரணமான நம்மளுடைய அடுத்த முக்கியமான ஜோனான 6026 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த இடத்த தாண்டுறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் கவலைப்பட வேணாம். அடுத்த டார்கெட் ஜோனான 5872 டார்கெட் பண்ண க்ரூட் ஆயில் வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக, எதுக்காக இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக 5966 மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் தொடர்ந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்க ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல முறை இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிக்கவர் ஆகி ஃபுல்லாகவே ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம சார்ட்டிங் டூலும் 2 முறை இந்த இடத்த ப்ரைஸ் எப்போல்லாம் தொடுதோ அப்போல்லாம் அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.